ஹாய் கைஸ், இந்த மாதிரி ஸ்டெயின்ஸ் நம்ம அடிக்கடி நம்மளோட கிளாஸ் இண்டக்ஷன் ஆர் செராமிக் இண்டக்ஷனில் வர வைப்போம். இது ரொம்பவே நார்மல் நம்ம இந்தியன் குக்கிங் ஸ்டைலில். ஸோ இப்போ நான் டிஎம்மில் இருக்கேன். டிஎம்மில் 2 ப்ராடக்ட் வாங்க வந்திருக்கேன். ஒன்று இந்த லிக்விடு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேடு. ஸோ இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா நமக்கு 0.95 சென்ட் வருது. அதே மாதிரி இந்த பிளேட் பார்த்திங்கன்னா €2.25 வருது. ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி நாம் எப்படி இந்த இண்டக்ஷனில் இருக்கிறத க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு எனக்கு இந்த ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நான் என்ன பண்ணேன்னா ஸ்க்ராச்சஸ் அதிகமாக விழுந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் நான் மைல்டாக தான் க்ளீன் பண்ணேன். ஸோ பாருங்கள், கொஞ்சம் லிக்விட் ஊற்றிட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபுல்லாக அந்த கிளாஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த பிளேடு வச்சு கொஞ்சம் மைல்டாக தான் சுரண்டி எடுத்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஸ்டெயின்ஸ் போனதை என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப நான் அந்த லிக்விட் ஊற்றினதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்ததில் அங்கங்கே கொஞ்சம் திட்டாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஸ்டெயின்ஸ் கொஞ்சம் டீப் க்ளீனிங் தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், திரும்ப அந்த லிக்விடை ஊற்றிட்டு செகண்ட் ரவுண்ட் கொஞ்சம் டீப்பாகவே க்ளீன் பண்ணி பார்த்தேன். செகண்ட் ரவுண்ட் டீப்பாக க்ளீன் பண்ணி பார்த்ததில் எனக்கு எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துருந்துச்சு. தேர் இஸ் நோ ஸ்க்ராச்சஸ். ஆனால் கிளாஸ் கொஞ்சம் நல்லாவே க்ளீனாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நம்புகிறேன்.